வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ பற்றி உங்களுக்கு தெரியும்னா எஸ்பிஓ. வெல்கம் டு எஸ்பிஓ. அபவுட் எஸ்பிஓ. எஸ்பிஓ இஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். எஸ்பிஓ private limited forwarded look digital company with enhance with grow business. எக்கச்சக்கமான பிஸ்னஸ் இருக்குது. எஸ்பிஓ ஃபவுண்டர் இஸ் மிஸ்டர் சங்கர் பிச்சாய். இஸ் பிஸ்னஸ் வாட் வி டூ. SBO offers to wide of digital marketing, brand collaboration, affiliate task marketing, எக்கச்சக்கமான collaboration with the brands and etc. SBO ஓட main what we do, what to do. திருப்பி அவங்களோட மிஷின் டு இண்டிவிஜுவல் ஃபார் ட்ரஸ்ட் டு earning as a part-time ஜாப்ல. Our vision SBO is the support to co-efficient marketing with the digital marketing. SBO கிட்ட எல்லா சர்டிஃபிகேட் தேவையான MCA சர்டிஃபிகேட், பான் கார்டு அண்ட் GST. திருப்பி SBOவை கான்டாக்ட் பண்ணணுன்னா கெட் இன் டச்னா உங்கள் மெயில் ஐடி, உங்கள் நேமு, திருப்பியும் எஸ்பிஓட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்பப்போ இருக்குன்னு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். திருப்பி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசிஸ் நீங்கள் ஏன் அண்டரில் ஜாயின் பண்ணிங்களா, உங்கள் டர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எவ்ரி திங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பின் டு பின் டீட்டெயிலாக. அதுவும் புரியலனா ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், அது ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பூத்தான்ல இப்போ கூட நேச்சுரல் ட்ரீஸ் வளர்ந்துன்னாங்கிறாங்க. 1947ல இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிது பிரிட்டிஷ் சைட்லேருந்து. பட் டெவலப்டு சைடு போகிறாங்க. பூத்தான் இப்போ கூட டெவலப்பிங்கில் இருக்கிறாங்க. டெவலப்டு கீழே இருந்தாங்க. 1947ல் ஒரு ரோடு நல்லா இருக்காது, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்காது, ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்காது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. பூத்தான் இப்போ கூட டிஸ்அட்வான்டேஜில் இருந்துச்சு. 1972ல் ஒரு டெத் நடக்குது. 3வது அரசர் சாவறாங்க. அரசர் மகன் பதவி ஏற்கிறாரு. பதவி அவர் பேர் தான் ஜிம் வங்கே. அவர் பதவி ஏற்றுட்ட அப்புறம் அவர் முதல் ஆர்டரு எங்கள் ஊரில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா வேணாம், திருப்பியும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வேணாம். அதனால அவர் ஒன்று கொடுக்குறாரு, ஹாப்பி நேச்சுரல் ஹாப்பி டேன்னு கொடுக்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் இல்லை, நாங்கள் எங்கள் மக்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு கான்ஸ்டியூஷனில் ஒரு சேஞ்ச் கொடுக்குறாரு. அந்த சேஞ்சு தான் 6% ஆஃப் பூத்தான் ஷுட் நாட் பி டெஸ்ட்ராய்ட் பை இண்டஸ்ட்ரியல் ஏரியா அண்ட் மைனிங். அவர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் இப்போ வரைக்கும் 24% தான் இருக்குது காடுகள், மற்றெல்லாம் இண்டஸ்ட்ரியல். பட் பூத்தான 69% டீஃபாரஸ்டேஷன் இல்லை, ஃபாரஸ்ட் ஃபுல்லாக 69%. நேச்சுரல் கேஸ் கூட இப்போ கூட பூத்தானில் நல்லா வெடிக்குது. நம்ம பெங்களூரில், டெல்லியில் இப்போ கூட டீஃபாரஸ்டேஷன் நடந்தாங்குது. பட் இவங்க எப்படி எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க? ஹைட்ரோ பவர்னால தான் இவங்க எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இப்போ கூட ஜெய்ப்பூர், ஹைதராபாத்தில் ஃபாரஸ்ட்டை வெட்டி டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்தியா டெவலப் ஆகிறதுக்கோசரம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கோசரம் ஃபாரஸ்ட்டை வெட்டுறாங்க. இந்த வீடியோ